ஹாய்ங்க, இன்றைக்கி சஷ்டியோட 11வது நாளுங்க. இன்றைக்குமே நான் காலையில் எழுந்து நம்ம முருகருக்கு அர்ச்சனை ஆரத்தி எல்லாமே பண்ணி சாமி கும்பிட்டு முடிச்சிட்டாங்க. இன்றைக்கி நான் அவங்க கூட பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இவ்வளோ விஷயம் செய்கிறோமே, கடவுளுக்கு என்ன தெரியவா போகுது, அவர் என்ன பார்க்கவா போகிறாரு, உணர்வா போகிறாரு, நம்மளை எதுக்கு இவ்வளோ வருத்திக்கிட்டு கடவுளுக்காக செய்யணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்காக இந்த விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேங்க. இது என்னோட லைஃப்பில் நடந்த ஒரு ரியல் இன்சிடெண்ட் தாங்க. நான் திருவண்ணாமலைக்கு ஃபஸ்ட் டைம் போகணுன்னு ஆசைப்பட்டேன். நாங்களும் ட்ராவல் பண்ணி போனோம். ஆனால் அன்றைக்கி நான் ஒரு ஃபுல்லாக சாப்பிடவே இல்லை. அது ஒரு பௌர்ணமி நாளுங்க. நான் சாப்பிடாமல் ரொம்ப டயர்டாக இருந்தேன். நாங்கள் ட்ரெயினில் தான் ட்ராவல் பண்ணி போனோம். தேனியிலேருந்து திருவண்ணாமலைக்கு போனோம். ரொம்ப லாங் ட்ராவலுங்க. என்னால் முடியவும் இல்லை. நான் ஒன்லி லிக்விட் ஃபுட் மட்டும்தான் சாப்பிட்ருக்கேன். அங்கே போயிட்டு ஃபஸ்ட் டைம்ங்க நான் திருவண்ணாமலை கிரிவலம் போகணுன்னு ஆசைப்பட்டு அந்த ஃபாஸ்டிங்லேயே நான் கிரிவலமும் கடவுளோட அருளால் ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியும் முடிச்சிட்டேன். அங்கே ஒரு நந்தி சிலைக்கு அர்ச்சனை பண்ணிகிட்டு இருந்தாங்க. நாங்களும் போய் அதில் கலந்துக்கிட்டு நிறைய பேர் அங்கே கடவுளை பார்த்து ஆசீர்வாதம் எல்லாம் வாங்கிட்டு இருந்தாங்க. பூஜை புனஸ்காரம் எல்லாமே முடிஞ்சிருச்சு. நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீங்க, அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு. ஆனால் அந்த பிரசாதம் கொடுக்குற அந்த ஐயர் ஃபஸ்ட்டு எடுத்துகிட்டு வந்து, நான் முன்னாடி கூட இல்லைங்க, நான் லாஸ்ட்டாக நிற்கிறேன். ஆனால் அந்த ஐயர் ஃபஸ்ட்டு அந்த பிரசாதத்தை எடுத்துகிட்டு வந்து எனக்கு தாங்க கொடுத்தாங்க. ஆமாம், அது கொடுக்கும்போது எனக்கு எப்படி ஃபீல் ஆச்சுன்னு எனக்கு சொல்லவே முடியலைங்க. அதை சாப்பிட்ட உடனே அப்படி தான் எனக்கு உயிரே வந்த மாதிரி இருந்துச்சு. முன்னாடி இருக்கவங்களுக்கு அவர் கொடுத்துருக்கலாம். ஆனால் அவங்களுக்கெல்லாம் கொடுக்காம நான் விரதத்தில் இருக்கேன் அப்படின்னு அவருக்கு தெரியவும் தெரியாது. ஆனால் அவர் எனக்கு எடுத்துகிட்டு வந்து கொடுத்தாரு. இது யார் சொல்லி அவர் பண்ணியிருப்பார் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? கண்டிப்பாங்க, அவருக்கு ஏதோ ஒரு உணர்வு தோணியிருக்கலாம், இவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு. நான் அதை கடவுள் நினைக்க வச்சுருக்காரு அப்படின்னு நான் நம்புகிறேங்க. 100% நம்புகிறேன். இந்த மாதிரி தாங்க நம்மளுக்கு ஒரு கஷ்டத்தில் இருக்கும்போது டைரெக்டாக கடவுள் ஹெல்ப் பண்ண மாட்டார். ஆனால் கண்டிப்பாக யாராச்சும் துணைக்கு அனுப்பி வைப்பாருன்னு நான் நம்புகிறேன். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் என் கூட ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். இப்படிக்கு உங்கள் இல்லொருத்தி. பாய்.